இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நம்ம டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஓகேங்களா? சரி. எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் இஸ் எ ஸ்மால் கேப் provided between two sections of a structure to allow thermal expansion and contraction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரயில்வே ட்ராக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ரயில்வே ட்ராக்ஸை ஜாயின் பண்ணி போட்டுட்டு போகும்போது இடையில் கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் எதுக்கு விட்டு வச்சுருப்பாங்கன்னா, திடீர்னு ரயில்வே ட்ராக் வந்து ஒரு ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கேப் வந்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட்டு போடும்போது அதுக்கு இடையில் ஒரு கேப்பை கொடுக்கணும். அதுதான் நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போயாவது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் எப்போ டெவலப் பண்ணுவோம்? இப்போ ஒரு நார்மலாக ஒரு ராட் எடுத்துக்கிறோம். அந்த ராடில் டெம்பரேச்சர் வச்சா, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சப்போர்ட், ரிஜிட் சப்போர்ட் வச்சுன்னா ஆகும், அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும், தேர்மல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஓகேங்களா? இந்த தேர்மல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு என்ன ஆகும்? இந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து ஆகாமல் தடுத்து நிறுத்தலாம். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்போ ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஒரு லார்ஜ் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கொடுக்கும்போது, டெவலப் பண்ணும் போது இந்த எக்ஸ்பேன்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். சரி. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்? கிராக் விடும், பெண்ட் ஆகும், ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிடும், ஸ்ட்ரக்சர் ஃபைனலாக ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது நார்மலாக ட்ராக் வச்சு சொல்கிறோம், ரயில்வே ட்ராக்கு. ஸோ ரயில்வே ட்ராக் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு போனதுக்கப்புறமா இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஆட் பண்ணால் இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்போ அது பேலன்ஸ் ஆகிடும். ஏதாவது வெயில் பட்டு ரொம்ப ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ தேர்ஃபோர் சூட்டபிள் கேப்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு அகாமடேட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுக்கு டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி வேல்யூ தெரியும். அப்படின்னா என்னது? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு ஸ்ட்ரெயினையும் டிவைட் பண்ணும். லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். சரி. லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்னானது ஒரு ஏரியாவில் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன, அதுதான் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு. சரி. ஃபோர்ஸ்க்கு சிம்பிள் எஃப், ஏரியாவுக்கு ஏன்னு வச்சுப்போம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்னது? நார்மலாக ஒரு மெட்டல் ராடோட லென்த்து எல் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா நம்மளுக்கு லென்த்து மாறிட்டுருக்கும். அதுதான் புது லென்த்து டிஎல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், ஆல்ஃபா இன்ட்டு டீட்டா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது நம்ம ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆல்ஃபா, டீட்டா வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அது E is equal to longitudinal stress by longitudinal strain. லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்தது? எஃப் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது? ஆல்ஃபா டீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆல்ஃபா டீட்டாவை இங்கே கொண்டு போயிடுறோம். அப்போ என்ன ஆகும்? இ ஆல்ஃபா டீட்டா ஈக்குவல் டு எஃப் பை ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த ஏவை இங்கே கொண்டு போயிடுறோம். அப்போ என்ன ஆகும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு இ ஆல்ஃபா டீட்டா ஏ. இந்த 4 வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரோன்னா, அதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கப்படும். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுனாலே அது கண்டிப்பாக இம்பாசிபிள். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் பெரிய பெரிய பீம் கட்டும் போது இடையில் கேப்பை விட்டு கட்டணும். அப்படி கட்டும் போது இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இந்த கேப் விட்டு விட்டு கட்டுறது தான் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரயில்வே லைன்ஸில் நம்ம இடைவெளி விட்டு 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 இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது ஏரியா அதிகமாக அதிகமாக அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாகும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். ஓகேங்களா?
ஸோ அதான் நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இடையில கேப் விட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப் தான் எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.